நீங்க ஒரு உண்மையான சிவபக்தனா இருந்தா இப்ப நான் போக போற இடத்துக்கு கண்டிப்பா ஒரு தடவையாவது வாழ்க்கையில போகணும்னு ஒரு மிகப்பெரிய காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கோவில். கேரளாவின் அடர்ந்த காடுகளுக்குள் உறையும் ஒரு மர்ம தேசம். மகா புராணமும் இயற்கையும் இணையும் புண்ணிய பூமி இது. பழங்குடியினரின் அம்பு பட்டு ரத்தம் கசைந்த பாறையாக இதே இடத்தில் சிவபெருமான் சுயம்புவாக தோன்றினார். இந்த கொட்டியோரோட முழுமையான ரகசியங்களும் இங்க நடக்கிற அதிசயங்களும் இந்த வீடியோல நாம விரிவாக பார்க்க போறோம். கேரளாவில் ஒரு கும்பமேளா நடந்தா எப்படி இருக்கும்? ஃபேமஸான போட்டோ எல்லாம் வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த ஒரு பூதா பார்த்துட்டு இருக்காங்க. அதுல கூட கேரளா கர்நாடகாவில் ஒரு சின்னதா பிரச்சனையே போயிட்டு இருக்கு. பாருங்க காய்ஸ், எவ்வளவு மக்கள் நிக்கிறாங்கன்னு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களை உங்களால இந்த ஒரு நிகழ்வில பார்க்க முடியும். ஒரு மிகப்பெரிய யானை நிக்குது பாருங்க. இந்த யானை தான் ஒரு 10 மணிக்குள்ள இங்க வந்துட்டு சுத்தி வருவாங்க. ஸோ அப்படியே ஒரு தடவை இதுல வலம் வரலாம். தண்ணி எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தண்ணி இருக்கணும். 3 வருஷத்துக்கு முன்னே குசியா இருந்திருக்கு. பொழுது வரைக்கும் இங்கே இருந்தா கூட இருந்துரும். நான் பாருங்க ஒரு பாம்பு. Hello guys, it's me. Welcome back to our new video guys. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான இடத்துக்கு போக போறோம். ரொம்ப நாளா யோசிச்சிட்டு இருந்த ஒரு ட்ரிப். நீங்க ஒரு உண்மையான சிவபக்தனா இருந்தா இப்ப நான் போக போற இடத்துக்கு கண்டிப்பா ஒரு தடவையாவது வாழ்க்கையில போகணும்னு மக்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு இடம்னு சொல்லலாம். எங்க போக போறோம், மற்ற விஷயங்கள் எல்லாமே சொல்றேன். நம்ம வண்டி இன்னும் சில நிமிஷத்துக்குள்ள வந்து நம்ம பஸ்ல தான் போக போறோம். சோ நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பலாம் கைஸ். வண்டிக்குள்ள ஏறினதுக்கு அப்புறம் பேசுறேன். வண்டியில ஏறிட்டோம். ஒரு 6 மணி நேரம் பயணம். நம்ம வந்த வண்டி இதுதான். ரொம்ப நாள் கழிச்சு கேரளாவில் பயணம் பண்ண போறோம். பஸ் அங்க வரைக்கும் தான் வந்தது. அங்க இருந்து இங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கா. சோ இப்போ நான் இருக்கக்கூடிய இடம் வந்து தலைசேரின்னு சொல்லப்படுற இடம். இந்த ட்ரிப் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கோம். போகணும். லாஸ்ட் இயர் கூட இந்த மாதிரி போலாம் நினைச்சோம், ஆனா நடக்கல. கடவுளோட ஆசீர்வாதத்தால இந்த தடவை நம்மளால போக முடியுது. நம்ம போக போற இடம் எங்கன்னு தெரியுமா? அதாவது கொட்டியூர் ஸ்ரீ மகாதேவ கஷேத்திரம்னு சொல்லப்படுற ஒரு கோவிலுக்கு தான் போக போறோம். கேரளாவில் வந்துட்டு ரொம்ப பிரபலமான கோவில். ஒரு வருஷத்துல சில நாட்கள்ல மட்டும் தான் இந்த கோவில் உங்களால போக முடியும். இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை, சனி ஞாயிற்றுக்கிழமை செம்ம கூட்டமா. அதனால நான் இன்னைக்கு திங்கக்கிழமை வந்திருக்கோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயணமா இருக்க போகுது. இப்ப நம்ம போக போற அந்த கோவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கோவில். இந்த கோவில்ல போகிறது அவ்வளவு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு அருமையான விஷயம்னு சொல்லலாம். நமக்கு போக வேண்டிய வண்டி வந்துருச்சு. பாத்தீங்கன்னா கொட்டியூர் அம்பலம்னு போட்டிருக்கு. அதாவது கொட்டியூர் டெம்பிள். இந்த வண்டியில ஏறலாம். போய் பாருங்க, காலையில கிட்டத்தட்ட 4 மணிக்கே எவ்வளவு மக்கள்னு வருது ஏறதுக்காண்டி. கைஸ், இப்போதான் இங்கே வந்தோம். இங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலி என்னன்னா, நேற்றுல இருந்து இப்போ வரைக்கும் தூங்கவே இல்லை. அதனால கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வரலாறு அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். கேரளாவின் அடர்ந்த காடுகளுக்குள் உறையும் ஒரு மர்ம தேசம். மகா புராணமும் இயற்கையும் இணையும் புண்ணிய பூமி இது. சதி தேவியின் தந்தையான மாமன்னன் தச்சன் தன் மருமகன் சிவபெருமானை அவமானப்படுத்த மாபெரும் யாகம் நடத்திய உக்ரமான களம் இதுதான். அழைப்பில்லாமல் அங்க வந்தா தன் மகள் சதி தேவியை தச்சன் அவமானப்படுத்தா. வேதனையில் அவள் அதே யாகத்தீயில் உயிரை மாய்த்து கொண்டாள். மனைவியின் மரணத்தை கண்டு சீரிய சிவனின் கோபம் வீரபத்ரனாக மாறி தக்ஷனின் தலையை கொய்தது. எரிந்த மனைவியின் உடலை சுமந்து கொண்டு ஈசன் ஆடிய ருத்ர தாண்டவத்தால் பிரபஞ்சமே அழிவின் விளிம்புக்கு சென்றது. உலகை காக்க மகாவிஷ்ணு தன் சுதர்சன சக்கரத்தால் சதி தேவியின் உடலை வெட்ட அந்த பாகங்கள் வீழ்ந்த இடங்களை மாபெரும் சக்தி பீடங்களாக மாறினார். பல 100 ஆண்டுக்கு பின் வேட்டைக்கு வந்தார். பழங்குடியினரின் அம்பு பட்டு ரத்தம் கசைந்த பாறையாக இதே இடத்தில் சிவபெருமான் சுயம்புவாக தோன்றினார். அதனால்தான் இந்த அக்கரை கொட்டியூரில் சுவர்களோ வானளவிய கோபுரங்களோ இல்லை. இங்க பெய்யும் மழை வெறும் மழை அல்ல. சதி தேவி இறந்த அதே இடத்தில் இன்றும் சுயம்புவாக அமர்ந்து அவளை நினைத்து உருகும் சிவபெருமானின் கண்ணீர். இவ்வளவு பெரிய வரலாறு நடந்த இந்த இடத்தை பத்தி நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இது சொல்றேன். ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு சொன்னது இந்த மாபெரும் புராணத்தோட ஒரு சின்ன சுருக்கம் மட்டும்தான். இந்த கொட்டியூரோட முழு
முழுமையான ரகசியங்களும் இங்க நடக்கிற அதிசயங்களும் இந்த வீடியோல நாம விரிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தலைശ്ശേരി சொல்ற இடத்துல இருந்து இங்க வரைக்கும் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் இருந்துச்சு. 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. எனக்கு இங்க வந்த போது சீரியஸ்லி என்ன பண்ணோனே தெரியல, ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. கேரளாவில் ஒரு கும்பமேளா நடந்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது இங்க வந்த போது. கர்நாடகாவில இருந்து அதிகமா மக்கள் இங்க வராங்களா, மக்கள் கூட்டம் பாருங்க இதுக்குள்ள போறதுக்காண்டி. முதல்ல வந்துட்டு இங்கிட்டு போனோம், அங்க ஒரு கோவில் இருக்கு பார்த்தேன்னா, உள்ள வரதுக்கு முன்னாடி நிறைய ஃபேமஸான மக்களோட போட்டோ எல்லாம் வச்சிருக்காங்க. இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, மால மோஷ்டாக்களை இவரை சூழ்ச்சிக்குக, நகை திருடர்களை இடமிருந்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு தான் இது போட்டிருக்காங்க. அங்க நிறைய போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க கூட இங்க வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. போனு, பர்ஸ், மத்தபடி எல்லாமே கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த ஒரு பூதா பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஓட பூன்னு சொல்றாங்க. எந்த ஐடியாவுமே கிடையாது. ஏன்னா முதல் முறை இங்க வரதுனால என்னோட ஒரு இதுலதான் அப்படியே போயிட்டு இருக்கோம். போற வழியில நிறைய கடைகள் எல்லாம் இருக்கு. இந்த வழியா தான் உள்ள போனோம். நிறைய பேர் நிக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. நான் வீடியோஸ் எல்லாம் முன்னாடி பார்க்கும்போது அவ்வளவு தண்ணியா இருக்கும். இங்கெல்லாம் நிறைய மக்கள் நின்று குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம நிறைய கோவில்கள்ல போகும்போது பார்க்கக்கூடிய அதே விஷயம் இங்கேயும் பார்க்க முடியும். மக்கள் ஒவ்வொரு விதமான வேண்டுதல் அதுக்காண்டி இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க. அங்க இருந்த ஒரு வயசானவர்கிட்ட கேட்ட போது அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல வந்துட்டு இங்க குளிச்சதுக்கு அப்புறமா உள்ள இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு போனோம். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடத்துல தான், இந்த வழியா தான் நம்ம வந்து கோவிலுக்குள்ள போனோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மக்களா இருக்கு. நான் இங்க வந்து பார்த்தபோது 2-3 போலீஸ்காரங்களை மீட் பண்ணோம். ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயம் பேசணும். ஆக்சுவலி அவங்க எல்லாம் டியூட்டியில் இருந்ததுனால அவங்களுக்கு கேமரா முன்னாடி பேச முடியாது. இங்க என்ன நடக்குதுன்னா, இங்க ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லிட்டு வரக்கூடிய மக்களை விட அதிகமா வந்துட்டு இது ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு வந்த மாதிரி மக்கள் ரியாக்ட் பண்றாங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோவில் யார் வந்தாலுமே சவுண்டே போடக்கூடாது, சத்தம் போடவே கூடாது. ரொம்ப ஒரு சாந்தமா யாருமே பேசாம சைலண்டா இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து அந்த விதிகளுக்கு மீறாக செயல்படுறாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆக்சுவலி அதுல இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு இந்த ஊருக்காரர். அவரோட சின்ன வயசுல எல்லாம் இங்க வரும்போது அவ்வளவு சாந்தமா நிம்மதியா இருக்குமா இந்த இடத்துல வரும்போது. இப்போ டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமா மக்கள் வந்து அதிகமா ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஏதோ மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டிஸ் இங்க வந்தாங்களா, ஸோ அதுக்கப்புறமா இந்த இடம் பயங்கரமா பிரபலம் ஆயிடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க. ஸோ கைஸ் இதெல்லாம் பாருங்க. ரீசென்ட்லி கூட நான் நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்தேன். அதுல கூட கேரளா, கர்நாடகாவில் ஒரு சின்னதா பிரச்சனையே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம பேச வேணாம். இங்க வரவங்க எல்லாமே இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் போடாதீங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்துட்டு இங்க குளிக்கிறாங்க. அங்கிட்டு நிக்கிறாங்க நிறைய பேர் பாருங்க. இங்கதான் நம்ம முதல்ல குளிச்சதுக்கு அப்புறமா கோவிலுக்குள்ள போகணும். குளோக்கம் இங்க இருக்கு. இங்கே உங்களோட செப்பல், பேக் மற்றபடி எல்லாமே வச்சுட்டு அப்படியே நேரா கோவிலுக்குள்ள போகலாம். கோவிலுக்குள்ள போகும்போது சட்டை எல்லாம் போடக்கூடாது, வேஷ்டி மட்டும் தான் கட்டிட்டு உள்ள போகணும்னு சொல்றாங்க. சுயம்பு லிங்கம் பாக்குறதுக்காண்டி தான் இந்த மக்கள் எல்லாருமே போறாங்க. இந்த கியூ வந்துட்டு அவ்வளவு பெரிய கியூ, நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியா எல்லாம் போக முடியாது. நான் வந்ததே ஏர்லி 6 o'clock. அப்பவே பயங்கரமான கூட்டம். இப்போ வந்து கூட்டம் ரொம்ப அதிகரிச்சிருச்சு. நீங்க உள்ள பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு மக்கள் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. இந்த கூட்டம் எல்லாம் கடந்து உள்ள போறது ஒரு மிகப்பெரிய விஷயம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உள்ளதா போயிட்டு இருக்கோம். மக்கள் கூட்டம் பாருங்க, அவ்வளோ மக்களா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெயில் ரொம்ப அடிக்குது. கீழே தண்ணி வந்துட்டு இருக்கு, ஆனால் கூலிங் எல்லாம் கிடையாது. அதுல தான் நம்ம நடந்து உள்ள போயிட்டு இருக்கோம். இங்க உள்ளதான் இந்த மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு. இந்த 28 நாட்கள் மட்டும்தான் உங்களால வந்துட்டு இந்த கூரைகள்லாம் பார்க்க முடியும். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே வந்து எரிச்சிடுவாங்களா. பாருங்க காய்ஸ் எவ்வளவு மக்கள் நிக்கிறாங்கன்னு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களை உங்களால இந்த ஒரு நிகழ்வில் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி ரெகுலரா என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பிரயாக்ராஜ்ல கும்பமேளாக்கு போன போது எப்படி இருந்தோமோ அதே ஒரு ஃபீல், அவ்வளவு மக்கள் இல்லைன்னா கூடி அந்த ஒரு ஃபீல் நம்மளால இங்க உணர முடியுது. என்னதான் நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வந்தாலும் இங்க வந்து பொறுமை இருந்தால் மட்டும்தான் உங்களால் சாமியை பார்க்க முடியும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய, அதாவது சனி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பயங்கரமான கூட்டம். இதை விட இன்னைக்கு திங்கக்கிழமை, நீங்களே பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு. ஸோ அதான் கைஸ், இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் எடுக்கும்னு நினைக்கிறேன் இந்த சாமியை பார்க்கறதுக்காண்டி. ஏன்னா கூட்டம் அலைமோதுது. சீரியஸ்லி சொல்லணும்னா கைஸ், இங்கே வந்ததுக்கு அப்புறமா வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரியான ஒரு ஃபீல். ஏன்னா சுற்றி பார்த்தா அப்படி தான் இருக்குது. சுற்றி காடு, அதுக்குள்ளே இந்த ஓலையால் கட்டப்பட்ட இந்த வீடு இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்தால் டைம் போகிறதே தெரியல. இப்போ நான் வந்தது 6 மணிக்கு, இப்போ மணி 9 ஆகிடுச்சு. ஆனால் என் தமிழ்நாட்டு மக்களெல்லாம் நான் அதிகமாக எல்லாம் பார்க்கல, 1-2 பேரை மட்டும்தான் பார்த்தேன். வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குது எனக்கு சுத்தின்னு அப்படி ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் எனக்கு வந்து கும்பமேளாக்கு போனப்போ நடந்தது. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இங்க இருந்து சுடு தண்ணி கொடுக்குறாங்க, நல்லா இருக்கு. வந்து மூலிகை தண்ணின்னு நினைக்கிறேன். டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இங்க பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆத்மீகமான அந்த உணர்வு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கேரளாவில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது கண்டிப்பா உண்மையான சிவபக்தனா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வரணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து வாழ்க்கையில ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவ்வளவு அருமையா இருக்குது, அப்படிதான் சொல்லணும். ஆனா கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு.
இருக்குது. அதனால வந்துட்டு சீக்கிரமாலாம் வந்து உங்களால் பார்த்துட்டுலாம் போக முடியாது. சாமியெல்லாம் கும்பிடணுன்னா உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ மனசில் வந்துட்டு தமிழா மலையாளம் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பொறுமை இருந்தால் மட்டும்தான் உங்களால் சாமியை பார்க்க முடியும். ஏன்னா கூட்டம் அவ்வளோ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலையில் ஒரு தடவை இந்த மாதிரி நடந்திருக்கா. பௌர்ணமிக்கு போன போது 11 மணி நேரம் எடுத்துருச்சு எனக்கு வந்து சாமியை பார்க்கறதுக்காண்டி. அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த ஒரு செய்யும் சூழ்நிலை தான் இங்கே. கிட்டத்தட்ட 28 நாள் நடக்கக்கூடிய இந்த ஒரு திருவிழா இங்கே 28 நாட்களுக்கும் மக்கள் கூட்டம் அவ்வளோ அதிகமாக இருக்குது. ரொம்ப ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் எனக்கு தான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. என்னாச்சுன்னே தெரியல. மேபி நேரத்தில் இருந்து தூங்காமல் வந்ததுனால கூட இருக்கலாம். ஏன்னா எனக்கு இங்கெல்லாம் இருந்து எல்லாத்தையும் பார்த்து நல்லா அனுபவிச்சுட்டு தான் போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் உடம்பு வந்துட்டு ஒத்துழைக்கலை. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இங்கே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களெல்லாம் உங்களை காட்டுறேன். இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸ் இங்கே கொடுக்குறாங்க. இங்கே வந்துட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. மற்றபடி மெடிக்கல் ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அது கூட அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு மத்தியானம் அன்னதானம் கொடுக்குறாங்க இங்கே வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்டு, அதாவது இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா, உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா இங்கே வந்துட்டு அதுக்கேற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இது பாருங்க கைஸ், இங்கே வரக்கூடியவங்களுக்கு காஃபி கொடுக்குறாங்க, அதாவது காஃபி. ஸோ பிளாக் காஃபி எல்லாருமே சாப்பிட்றாங்க. மற்ற இடங்கள்லாம் நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரி இங்கெல்லாம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்மளால கொஞ்சோன்னு தான் எடுக்க முடியும்னு சொல்லலாம். சிச்சுவேஷன் அப்படி. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த எல்லா கட்டிடங்களும் இருக்கு இல்லையா, இந்த 28 நாட்கள் கழிச்சு எல்லாத்தையுமே எரிச்சிடுமா. நார்மலான மற்ற கோவில்கள் மாதிரியான ஒரு சம்பிரதாயமே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்கன்னா வந்திருந்தவங்க கண்டிப்பாக கமெண்ட் போடவும் மறந்துடாதீங்க. சூரியன் உச்சியில் அடிக்குது, அவ்வளோ சூடாக இருக்குன்னு சொல்லலாமா. இருந்தாலும் இந்த கூலிங்கான வெதரில் ஓகே. கிட்டத்தட்ட இப்போ 10 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு தடவை சுற்றிட்டு சாமியை பார்த்து கும்பிட்டதுக்கு அப்புறமா இங்கேருந்து கிளம்பிடலாம். இன்னும் சில இடங்கள் இருக்குது, அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு தடவையாவது இங்கே வர முடிஞ்சுது, அது பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா காய்ஸ், காலையில் வந்த போது நம்ம 2 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுக்காரங்களா ஒரு 2-3 பேரை மட்டும்தான் நான் பார்த்தோம். மற்றபடி இருக்கக்கூடிய ஒரு 90% கர்நாடகா தான். கர்நாடக மக்கள் மிகப்பெரிய அளவில் வராங்க. இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் நிற்பாங்க. இங்கே எல்லாருமே தரிசனத்துக்காண்டி தான் நிற்கிறாங்க பாருங்க. ஸோ கைஸ் பார்த்தோன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய யானை நிற்கிது பாருங்க. இந்த யானை தான் ஒரு 10 மணிக்குள்ள இங்கே வந்துட்டு சுற்றி வருவாங்க. ஸோ நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோவில் அந்த தண்ணி இருக்கு இல்லையே கீழே, அந்த அதுக்கு கீழே அப்படியே சுற்றி வந்துகிட்டே இருக்கும். நல்லா இருக்கும் பார்க்க. மக்கள் ஓடுறது தரிசனத்துக்காண்டி. எல்லா கோவிலையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்துட்டு பிரசாதம் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ப்ரைஸ். நம்ம ஐயப்பன் கோவிலுக்கெல்லாம் போகும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி. ஸோ அப்படியே ஒரு தடவை இதில் வலம் வரலாம். தண்ணி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, கம்மியாக தான் இருக்குது தண்ணி, ரொம்ப கூலிங்காக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருக்காங்க. ஓ மை காட், இந்த சைடெல்லாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வரும்போது தண்ணி அதிகமாகிட்டு இருக்கு. கோட் பாருங்க. ஸோ இந்த வழியாக தான் போனோம். இதுக்குள்ளேயும் நிறைய துணியெல்லாம் போட்டிருக்காங்க. பாருங்க, இங்கிட்டலாம் பாருங்க எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு. இவ்வளோ பக்தர்கள் வரதுனால கண்ட்ரோல் பண்ணவே முடியலைன்னு அந்த போலீஸ்காரங்க எங்கிட்ட சொன்னாங்க. ஸோ நிறைய மக்கள் வராங்களா. ஓ பாருங்க, உள்ள ஏதோ பூஜை எல்லாம் போயிட்டுருக்கு. நிறையா மக்கள் உட்காந்துருக்காங்க. சாமியார்கள் எல்லாம் நிறைய பேர் உள்ள நிற்கிறாங்க. கேரளாவோட தனித்துவமான இந்த கலாச்சாரம் எல்லாம் உங்களால் இங்கே வந்து என்ன பார்க்க முடியும். அந்த ஆரியன் தரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இதுதான் பார்த்தேன்னா சூரியன்.
ஸோ அவ்வளோதான் கைஸ், அப்படியே இங்கேருந்து கிளம்ப போகிறோம். சாமி நீங்களும் இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் அந்த சுயம்பூ லிங்கம். ஸோ அப்படியே இங்கே ரொம்ப நேரம்லாம் நிற்க முடியாது, கேமராலாம் வீடியோ எடுத்தோன்னா அடிக்க வருவாங்க. ஸோ இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். இங்க நீங்க முதல் தடவை வரீங்க இல்லையா? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த 1 வீக்காக தான் தெரியும், ஒரு 10 days இருக்கும். எப்படி இருந்தம்மா இந்த அனுபவம் உங்களுக்கு? ஆனால் அனுபவம் கொஞ்சம் எங்கள் மாதிரி ஏஜ் ஆனவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் நான் ஆசைப்பட்டு வந்ததுக்கான என் பேத்திக்கு ஒரு கல்யாணம் மேரேஜ், இந்த ஒரு ஜாப் இன்ஜினியரிங் முடிச்சுட்டா, ஆனால் இன்னும் ஜாப் கரெக்டாக அமைய மாட்டேங்குது. இந்த இது ஐடி எல்லாம் பிடிக்காம இப்போ பேங்க் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறா. சரிங்க சரிங்க. அதில் பாஸ் பண்ணி எப்படியாவது ஒரு தொழில் அவளுக்கு மேன்மை அடையணும், அந்த ஒரு வேண்டுதல் தான். இந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்தது? அந்த தண்ணில எல்லாம் சுத்தும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு இதே இன்னொரு 3 வருஷத்துக்கு முன்னே குசியா இருந்திருக்கு, பொழுது வரைக்கும் இங்கே இருந்தா கூட இருந்துரும். நான் வித்தியாசமா இருக்கு இல்லையா? வித்தியாசமா இருக்கு. நடுவுல கோயில், தண்ணியிலலாம் நிக்கிறேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். மத்த எந்த கோவிலையும் கிடைக்காத வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கு. ஆமா, வித்தியாசமான ஒரு அனுபவம். சாமி பார்க்கணுங்கிற ஆசை. அவங்க 4 நாள் டூர் போட்டிருந்தாரு அந்த மோகன சுந்தரங்க. 4 நாள் அவர் வியாழக்கிழமை 14 வந்து இப்போ நேற்று ரிட்டர்ன் வந்துட்டாங்க. கண்டிப்பா ஒரு தடவை வரணும். ஆமா, கண்டிப்பா வரணும். ஆனா சின்ன வயசுக்கார தாங்க வர முடியும். எனக்கு 65 முடிஞ்சு 66 ஆரம்பம். யாருமே இந்த ஏஜ்ல வரக்கு முடியாது. இங்க இருக்கக்கூடிய இந்த அனுபவம் வந்து சீரியஸ்லி வேற எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா நிறைய இடங்கள்ல போயிருக்கோம். வித்தியாசமான ஒரு ஆன்மீக பயணம்னு சொல்லலாம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில என்னைக்காவது டைம் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா வாங்க, நான் ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்றோம். ஆனா வயசானவங்களால எல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம். இங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டத்துல வந்துட்டு அவங்களால எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. காலையில நம்ம வந்ததை விட இப்ப கூட்டம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவ்வளவு மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே நான் இங்க இருந்து வெளியில போய் இன்னொரு கோவில் அங்க இருக்கு இல்லையா, அந்த கோவில் பார்க்க போறோம். ஸோ பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு. கொட்டியூர் வரும் ஒவ்வொரு பக்தர்களின் கையிலும் இருக்கும் இந்த விசித்திரமான வெள்ளை நிற பூ ஓடப்பூ பார்க்கிறதுக்கு பூ போல இருந்தாலும் உண்மையில் இது பூ அல்ல. ஒரு வகையான மூங்கிலை அடித்து நாராக மாற்றி உருவாக்கப்படுவது தான் இந்த ஓடப்பூ. இதன் பின்னால உள்ள ரகசியம் என்ன தெரியுமா? சிவனின் கோபத்தால் வெட்டப்பட்ட தக்ஷனின் தாடியை தான் இது குறிக்கிறது. இது நாம் வீட்டுக்கு கொண்டு சென்றால் கொட்டியூர் சிவனின் முழு ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஸோ இது எப்படி உருவாக்குறாங்கன்னு பாருங்க. மூங்கில் தடி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அது வந்து முள்ளு மாதிரியான ஒரு இது வச்சு இது பண்றாங்க. ஸோ கைஸ், அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளைக்கு அவர் வந்து 100 இருந்து 200 ஓடப்பூ அவங்க உருவாக்குவாங்களா. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செய்வான்னு சொல்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒன்னோட விலை வந்துட்டு 100 ரூபா. சின்ன மூங்கில் தடி இருக்கு இல்லையா, அந்த ஜூன் ஜூலைல எல்லாம் வரக்கூடிய அந்த மழையில வந்துட்டு முதல் முறையா முளைக்கக்கூடிய அந்த ஒரு மூங்கில் தடியில தான் இது பண்ணுவாங்களா. அதுலதான் இது பண்ண முடியும்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா அங்க வந்துட்டு அவர் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு இங்க வருவாங்க. இங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து இந்த மாதிரி கட்டு போடுவாங்க. பாருங்க ப்ரோ, நீங்க எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க? 20 வருஷமா இவர் இது பண்ணிட்டு இருக்காரா? நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை கட்டு போடுவீங்க இந்த மாதிரி? டிபெண்ட்ஸ். ஒரு 500 எல்லாம் போடுமா? இது ஃபைனல் ஸ்டேஜ். ஓகே ஓகே கைஸ், அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு ஓடப்பூ இருக்கு இல்லையா, இது வந்துட்டு இந்த வருஷத்துல இருந்து அடுத்த வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்குமே தாக்கு பிடிக்குமா. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விலை. இங்க வந்தீங்கன்னா இங்க எல்லா இடத்துலயுமே அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எல்லா இடத்துலயும் உங்களால இந்த அதிகமா இந்த ஓடப்பூ பார்க்க முடியும். இங்க இன்னொரு கோவில் இருக்கு, அங்கிட்டு போய் பார்க்கலாம். இங்கிட்டு போனோம், இதுதான் இக்கரை. ஸோ பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமா இருக்குப்பா. எப்போதான் போய் திரும்பி வருவோன்னு எந்த ஐடியாவுமே கிடையாது. ஸோ பாருங்க, மக்கள் கடலே உங்களால பார்க்க முடியும். ஹாய் ப்ரோ, எந்த ஊர் ப்ரோ? கர்நாடகா. ஸோ கைஸ், இங்க கூட பயங்கரமான கூட்டமா தான் இருந்தது. ஆனா உள்ள போனா நட சாத்தி இருக்கு. இந்த கோவில் இருக்கிற திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இங்க இருக்கிற இந்த கோவிலோட நட ஓப்பன் பண்ணுவாங்களா. ஸோ அப்படியே நம்ம இங்க இருந்து கிளம்ப போறோம். ஸோ கைஸ் பாருங்க, ஒரு பாம்பு. Oh my God. வர வழியில் ஒரு பாம்பை பார்த்தோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், அப்படியே கிளம்புறோம்.
சரியான டயர்டாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ உங்களுக்காண்டி. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கேரளாவில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் தூங்காமல் இந்த வீடியோ எடுத்து உங்களை காட்டியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் சைனிங் ஆஃப். Let me take it, guys. Bye.